சென்னை மதுரவாயில் ஏரிக்கரை பகுதி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலையின் இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம். சோமசுந்தரம், அதற்கான காரணம் என்ன, விவரிக்கலாம். ஸ்ரீராம், சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை மதுரவாயல் ஏரிக்கரை பகுதியில் தற்போது சாலையின் இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசலானது உண்டாகியுள்ளது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக வெளியூரில் இருந்து ஆம்னி பேருந்துகள் அதிக அளவில் சென்னை கோயம்பேடு நோக்கி வருவதால் அதேபோல் இந்த பகுதியில் பறக்கும் பாலம் திட்டம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலானது தற்போது உண்டாகியுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலில் கார், பைக், ஆம்னி பேருந்துகள், அரசு பேருந்துகள் மற்றும் லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் ஆமை போல் செல்லக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. வெளியூர் வாகனங்கள் சென்னைக்கு வருவதற்கு முக்கிய வாயிலாக உள்ள மதுரவாயல் பகுதி அதிக அளவில் வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் இந்த போக்குவரத்து நெரிசலானது தற்போது உண்டாகியுள்ளது. அதே போல் காலை மற்றும் மாலை வேளைகளிலும் மாணவர்கள் செல்லும் போதும், அதே போல் அலுவலர் செல்லும் வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ள நிலையிலும் தற்போது கடும் வெயில் காரணமாக பைக் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து உள்ளனர். குறிப்பாக மதுரவாயல் எண்ணூர் துறைமுகம் பாலம் திட்டம் துரிதமாக முடிவடையும் பட்சத்தில் இந்த போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்புள்ளது. இருந்த போதிலும் மதுரவாயல் போக்குவரத்து போலீசார் வாகன நெரிசலை செய்ய ஆங்காங்கே பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சோமசுந்தரம்.